வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நேற்று அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள், திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் விஜயை பாராட்டி இருக்கிறது. விஜய்க்கு இளைஞர்கள் பெரிய சக்தியா இருப்பாங்கன்னு பேசினது ஒரு விவாத பொருளாச்சு. நேற்று கூட புதிய தலைமுறையில பேசினேன். அதுல சில மதிமுக நண்பர்கள், நீங்க எப்படி வைகோ வந்து விஜயை பாராட்டி பேசிட்டாருன்னு பேசிட்டீங்க. அவர் திமுக தானே ஜெயிக்கும்னு சொன்னாரு. வைகோ புறக்கணிக்கிறீங்க. திராவிட இயக்க வரலாற்றில் வைகோவை புறக்கணிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நேற்று நான் வைகோ பற்றி எதுவுமே பேசல. எதுவுமே விமர்சனம் பண்ணி பேசாதப்ப இவர்களா ஏன் அப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். திமுகலேருந்து கமலஹாசனுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கிய போது, வைகோ போன்ற ஒரு திராவிட இயக்க உணர்வாளர், ராஜீவ்காந்தியும், இந்திரா காந்தியும் கேள்வி கேட்டவர், அப்பேற்பட்ட ஒரு பாராளுமன்றத்து புலி என்று பெயர் பெற்ற வைகோ இருந்த இடத்தில், திராவிட எதிர்ப்பாளரான கமலஹாசனுக்கு சீட்டு குடுக்குறீங்களேன்னு புதிய தலைமுறையில் பேசியவன் நான். நான் மட்டும் தான் அத விமர்சனம் பண்ணேன். வைகோ இருந்த இடத்தில் கமலஹாசன் மத்த எல்லாருமே கமலஹாசன் ஆதரிச்சாங்க. நான் மட்டும் வைகோவுடைய அந்த பழைய வரலாறை எடுத்து பேசினேன். இந்த மாரி இலங்கைக்கு ராணுவ உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறப்ப, அந்த குண்டுகளை வாங்கி தமிழர்கள சுடப் போறாங்களான்னு ராஜீவ்காந்தி கேட்டாரு. ஆமான்னு சொன்னோனே, "ஓ! அந்த குண்டுகள்ல தமிழர்களை சுடுவதற்கான குண்டுன்னு எழுதியிருக்கா?" அப்படின்னு ராஜீவ்காந்தி கேட்டபோது, வைகோ கேட்டார், "உங்களது அம்மையாரை அந்த சீக்கியர் சுட்டாரே, அந்த துப்பாக்கி தோட்டாவில் இது இந்திரா காந்தியை கொல்வதற்கான குண்டா? அதற்கான தோட்டா என்று எழுதியிருந்ததா ராஜீவ்காந்தி?" அப்படி என்று அவர் ஆங்கிலத்தில் முழங்கியது பார்லிமென்ட்டையே மரளச் செய்தது. அப்பேற்பட்டவர் வைகோ என்பதை இந்த தலைமுறைக்கு, புதிய தலைமுறையில உட்கார்ந்து நான் பேசினேன். எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரியும்? பழைய ஆட்களுக்கு தெரியும். இந்த கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களுக்கு, இன்னைக்கு அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை நான் எடுத்து வச்சேன். அப்ப வைகோவுடைய மகன் துரை வைகோ அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. அப்பாவை பத்தி நீங்க தான் சார் பேசுனீங்க. மத்த எல்லாரும் கூட கமலஹாசனுக்கு குடுத்தது சரின்னாங்க. நீங்க ஒரு ஆள் தான் சார் வைகோவுடைய பழைய பெருமையெல்லாம் சொன்னீங்க எங்க அப்பாவை பத்தி. நன்றி சார்னாங்க. நான் கன்னியாகுமரியில அப்ப இருந்தேன். நல்ல நினைவு இருக்கு. நான் பரவாயில்லங்க, இதுல என்னங்க இருக்கு? ஒரு அப்ப பத்திரிகையாளனா வரலாற்று தலைவர்கள், அரசியலில் இருந்தவர்களை பற்றி பேசுவது என் கடமைங்கிற அடிப்படையில் நான் பேசினேன். வேற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். ஸோ, நான் பேச வேண்டிய இடத்தில் எல்லாரும் பேசுவேன். இவங்க பேசினா இவங்களுக்கு பிடிக்குமா, அவங்களுக்கு பிடிக்காதான்னு கிடையாது. எது தேவையோ, மக்களுக்கு தேவையோ, இந்த மண்ணுக்கும், மக்களுக்கும், தமிழர்களுக்கும் தேவையோ நான் பேசிட்டு தான் இருப்பேன். அதை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். வைகோ அப்படி என்ன பேசினாருங்கிறத பேசிடுவோம். தாவேகா ஆச்சரியங்களை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் தாவேகா ஒரு முக்கியமான சக்தியாக உருவெடுத்துள்ளது. தேர்தல் முடிவுகளில் விஜயின் தாவேகா ஆச்சரியங்களை ஏற்படுத்தும். மாணவர்கள், முதல்முறை வாக்காளர்கள் விஜய்க்கு அதிகம். இதை ஏன் ரிசல்ட் வர்றதுக்கு இப்ப இதுக்கு இவ்வளவு இதோட சொல்லணும் அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன் ஒழிய விமர்சனம் பண்ணல. திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆசிரியர் மாதிரி சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தேன். அவர் என்ன அந்த வீடியோல சொன்னாருன்னா, நீங்க என்ன நம்ம தொகுதிக்கு மட்டும் தான் வேலை பார்த்திருக்கீங்க, கூட்டணி கட்சி, தோழமை கட்சியில அவங்க வேலை பார்க்கலையான்னு தன்னுடைய கட்சி தொண்டர்களை கடிந்து கொண்டார். அதை நான் பாராட்ட தான் செஞ்சிருந்தேன். ஒரு தலைவராக தனது கட்சி தொண்டர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு, கண்டிச்சிருக்காரு. இது நல்ல ஒரு ஆசிரியர் மாதிரி செயல்பட்டு இருக்காருன்னு சொன்னேன். ஆனா அவருமே நாங்க நினைச்சிருந்தா மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருப்போம், எங்களுக்கு திருப்தியெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு கருத்துல சொல்லியிருக்காரு. நாங்கள் கூடுதல் இடங்களுக்கு ஆசைப்பட்டிருந்தால், மாற்றம் என்ற பெயரில் நாம் வேறு முடிவை எடுத்திருந்தால் தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக மாறி இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தாரு. நான் அதையும் நான் அந்த விஷயத்த பார்க்கும்போது அதையுமே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு விஜய்க்கு ஆதரவா இவங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதையும் வச்சிருந்தேன். மற்றபடி விமர்சனம்லாம் பண்ணல. அதுக்கப்புறம் சிபிஎம் பாலகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் தோழருடைய கருத்து தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்தது. அதை பற்றி தான் நேற்று நான் பேசியிருந்தேன். என்ன சொன்னேன்னா, தேர்தலின் போது இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் தர திமுக மறுத்து விட்டது. அமையப்போகும் திமுக ஆட்சி எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பு இருக்கிறது அப்படின்னு போட்டிருந்தாரு. வேலையில்லா திண்டாட்டம் எல்லாமே திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒண்ணு புரியல. இப்படி ஒரு வேலையில்லா திண்டாட்டம், இவ்வளவு கொந்தளிப்பு இருக்குங்கிறப்ப திமுகவோட கூட்டணி வைத்து 5 சீட்டு வாங்கணுமா? சரி, 5 சீட்டு வாங்கி இப்ப ஜெயிக்க போற நிலையில இருக்கிறீங்க. நாளைக்கு எங்க திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இப்ப நாங்க நிறைய விஷயங்கள் அழுத்தம் கொடுத்து நாங்க சரி செய்வோம்னு சொன்னா பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாரு? மாற்றம் வேண்டும் என்ற மிகப்பெரிய எழுச்சி, அரசியல் புரிந்துணர்வு இளைஞர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. மாற்றம்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறது விஜய். விஜய்யுடைய ஆட்சி வரணும், இளைஞர்கள் விஜயை விரும்புறாங்கிறத பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கதுங்கிறாரு. விஜய் ஒரு கார்ப்பரேட் கிரிமினல் அப்படின்னு அவரே தன்னை சொல்லிக்கிட்டது உங்களுக்கு தெரியாதா? சர்க்கார் படத்தை தான் அவருடைய ரசிகை குஞ்சுகள்லாம் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் அமைப்போம். அந்த படங்கிறது எவ்வளவு பொலிட்டிக்கலான, அவர் ரொம்ப முன்னத்தனமான அரசியலற்ற படம்னு உங்களுக்கு தெரியாதா? இலவய திட்டங்கள், மிக்சி கிரைண்டரை போட்டு உடைக்கணும், ஏழை மக்களுக்கு கொடுக்குற திட்டங்களை நிறுத்தணும், ஆனா கார்பரேட்டுக்கு சலுகை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன படம் அது. கார்பரேட்டா இருக்கிறத பெருமையாவும், அரசியல்வாதியா இருப்பதை அவமானமாவும், ஏழைகளுக்கு கொடுப்பதை கேவலமாவும் சொன்ன ஒரு முதலாளித்துவ படம் தான் சர்க்காருங்கிற படம்.
மாநில கட்சிகள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், தேசிய கட்சி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன படம் சர்க்கார். இவ்வளவு மட்டமான கம்யூனிச கொள்கைக்கு எதிராக படம் எடுத்தவர், கம்யூனிச கொள்கைக்கு எதிரான சிந்தனை உடையவர். அவருக்கு சிந்தனைன்னு ஒன்றும் கிடையாது. ஆனா கம்யூனிசம்னா அவருக்கு என்னன்னு தெரியாது. கம்யூனிசம், சோசலிசம்னு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், மார்க்சியம், மாவோயிசம் எதுவும் தெரியாத ஒரு ரொம்ப ரொம்ப சராசரியான நபர் அவர். அவர் தலைமையில் மாற்றம் வரணுமா, ஆனா திராவிட அரசியல் அழியணும் அப்படிங்கிற மாதிரியான டோன்ல பேசினா எனக்கு ஒன்றும் புரியல. திமுகவை விமர்சிக்கவே கூடாது, அதிமுகவை விமர்சிக்க கூடாது, திராவிட இயக்க கருத்துக்களை மறுபரிசீலனை எதில் எல்லாமே பண்ணலாம் சார். பெரியாருடைய கருத்தை என்னை விமர்சனம் பண்ணுங்கிறதா. ஆனா நீங்க அதை விமர்சனம் பண்ணிட்டு எங்க போய் நிக்க போறீங்க? வலதுசாரிகளிடமா, முதலாளித்துவவாதிகளிடமா, ஆரிய அடிவர்களிடமா, வட இந்தியா ஆதிக்கம் உள்ள மார்வாடிகளிடமும், அம்பானி அதானியிடமா? இதை விமர்சனம் பண்ணிட்டு இதை விட முற்போக்கான அமைப்புல தானே போய் நிக்கணும். இருக்கிறதே இன்னும் 100 வருஷம் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நோக்கி மாற்றம் வருகிறது, வரவேற்கத்தக்கது, எழுச்சி மிக்கது நீங்க பேசியிருப்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அதைத்தான் நான் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தேன். நீங்க திமுகவோட கூட்டணி வைங்க, அதிமுகவோட வைங்க, ஏன் இந்த விஜயோட கூட கூட்டணி வைங்க. இங்க கூட்டணி வாங்கி சீட்டு வாங்கி எலெக்ஷன் வேலையெல்லாம் பார்த்து எல்லாம் முடிய போற வேலையில ரிசல்ட் நாளைக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீ கூட்டணி ஆச்சு அதெல்லாம் வந்தா கூட நீங்க விமர்சனம் வைங்க, உங்களுக்காக நாங்கள் விட்டு கொடுத்தோம்னு கூட பேசுங்க. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே விஜய்க்கு ஏன் இவ்வளவு ஒரு பீடிகை இவ்வளவு பில்டப் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சந்தேகமா கேட்டிருந்தேன். அதுவும் இடதுசாரிங்கனால கொள்கை அடிப்படையில் கேட்டிருந்தேன். மற்ற கட்சிகள் கூட நான் விமர்சனம் பண்ணல. சிபிஎம் தான் எனக்கு என்னடா இது, சிபிஎம் தோழர் ஏன் இப்படி பேசுறாரு, பாலகிருஷ்ணன் தோழர் இப்படி பேசினாரு, ஜெய் பீம் படத்துல காட்டப்பட்ட கதாநாயகன் அல்லவா அவர். அந்த இருளர் பிரச்சனையில இவரெல்லாம் அப்ப கடலூர் மாவட்டம், சிதம்பரம் மாவட்டத்துல அந்த அளவுக்கு இவங்க செயல்பட்டவங்க. அதையெல்லாம் பெருமையா சொல்லி தான் சொன்னேன். எதுக்கு இந்த நடிகர் பின்னாடி போய் எப்படி திராவிட அரசியலுக்கு இவங்க மாற்ற கொண்டு வருவாங்க, திராவிட இயக்க அரசியலுக்கு மாற்றா ஒரு இடதுசாரி அரசியலை முன்வைத்தா பாராட்டலாம். முழுக்க முழுக்க முதலாளித்துவ டெல்லி ஆதிக்கத்தின் அடிவரடியாக இருக்கக்கூடிய ஒரு சினிமா கவர்ச்சி அரசியலையும் நடிகர் அரசியலையும் எப்படி இவங்க ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை தான் நான் எழுப்பியிருந்தேன். வேற எதையும் நான் எழுப்பல. அந்த சந்தேகத்தை தான் எழுப்பியிருந்தேன். எப்படி இது எப்படி சரியான மாற்றா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை எழுப்பியிருந்தேன். இடதுசாரி தோழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. யாருமே எனக்கு அதுக்கு இது சொல்லலை. நம்ம ஏன்னா நான் இடதுசாரி சிந்தனையோட பேசியிருந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் சில தாவேக்கா நண்பர்கள் அவங்க தாவேக்காவுக்கு சார்பா நான் பேசிட்டேன், திமுகவை விமர்சனம் பண்ணி பேசிட்டேங்கிறாங்க. திமுக விமர்சனம், அதிமுக விமர்சனம்லாம் எனக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது. தேவைப்பட்டா எல்லாத்தையும் விமர்சிப்போம், எதுக்கு தேவைப்பட்டாலும் ஆதரிப்போம். நேத்து நான் சொன்னது, திராவிட இயக்கத்தில் உள்ள இளைஞர்கள், திராவிட கட்சியில் உள்ளவர்கள் தங்கள் இளைஞர்களுக்கு பெரியாரை அறிமுகப்படுத்தல. சுயமரியாதை திருமணம், சாதி மறுப்பு திருமணம், வகுப்பு வாரி உரிமை, தந்தை பெரியாருடைய தமிழ்நாடு கோரிக்கை, ஆரிய வடவர் எதிர்ப்பு, இது குறித்தெல்லாம் திமுக, திக, திராவிட இயக்கங்களை ஒட்டுமொத்தமா சொல்லியிருந்தேன். அந்த இளைஞர்களுக்கு இன்னும் பெரியாரை பத்தி தெரியல, திராவிட இயக்க வரலாறே தெரியாம திராவிட இயக்க விட்டு குழந்தைங்க இருக்கிறாங்க. நீதி கட்சி வரலாறு, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் என்னென்ன பண்ணிருக்கு, இடஒதுக்கீடு, சமூக நீதி, இது குறித்து எந்த பார்வையும் இல்லை. தமிழ்நாடுன்னு பேர் வந்தது எப்படி, தட்சிண பிரதேச போராட்டம் எதிர்ப்பு ஏன், பெரியார் ஏன் சட்டத்தை கொடுத்தினார், எதுவுமே தெரியாம இளைஞர்கள் இருக்கிறாங்க. திராவிட இயக்க வீட்டு குழந்தைங்க அப்படி இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த சினிமா நடிகர்களுக்கு கூட்ட வருது. இதை நான் ரொம்ப வேதனையோட சொல்லியிருந்தேன். இதை பாதியா கட் பண்ணி போட்டு பாத்தீங்களா, திமுகவிலையும் விவரம் தெரியாதவங்க தான் இருக்கிறாங்க, திமுகவிலையும் இளைஞர்களுக்கு அரசியலற்றவர்கள் தான், விஜய் கட்சியினர் மட்டும் இல்ல யாருக்குமே அரசியலற்றவர்கள் தான் நான் சொன்னதா பிரிச்சு போடுறாங்க. நான் சொன்னது நடிகருக்கு முன்னாடி கூறுறாங்கன்னா இளைஞர்களை நம்ம அரசியல் படுத்தலைன்னு. இதை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கேன். குறிப்பா அந்த பொறுப்பு திராவிட இயக்க வீட்டு குழந்தைகளுக்கும் இடதுசாரி இயக்க வீட்டு குழந்தைகளுக்கும் அதிகமா இருக்கணும். மற்ற சித்தாந்தத்தை விட இந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய குடும்பங்கள் குழந்தைகளுக்கு தன்னுடைய அரசியலை கடத்தணுங்கிற என்னுடைய எதிர்பார்ப்பை, ஆதங்கத்தை அதுல பதிவு செஞ்சிருந்தேன். அதை ஒண்ணு சும்மா எதையாவது கட் பண்ணி போட்டு பாத்தீங்களா அது எங்களுக்கு சாதகங்கிற மாதிரி எதையாவது ஒன்று ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பேச வேண்டிய கருத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். ரிசல்ட்டு இதனால நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ரிசல்ட்டுக்கு பின்னாடி பேச்சு, ரிசல்ட் வரப்போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பேச்சு, இதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் கூட்டணி கட்சி தலைவர்கள், சிபிஎம் தலைவர்லாம் இப்படி பேசினாங்கிறது எனக்கு புரியலைங்கிறது நேற்றைய வாதத்துல வச்சேன். அவங்க அப்படி பேசினதை எதிர்முகாம் வலதுசாரிகளும் விஜய் ரசிகர்களும் ரசிக்கிறாங்க. பாத்தீங்களா, அவங்களே எங்களுக்கு சாதகமா சொல்லியிருக்கிறாங்க, நான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் ரிசல்ட் ஒரு நாள்ல தெரிஞ்சிடும். எப்படியாக இருந்தாலும் அரசியல் படுத்தப்பட வேண்டிய கடமை, பொறுப்பு நமக்கும் இருக்கு. அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, நம்மை போன்ற ஜனநாயகவாதிகள், ஊடகவியலாளர்கள், பெரியாரியா, மார்க்சியா, அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள், தமிழ் தேசியவாதிகள் எல்லோருக்குமே நம்ம வீட்டு குழந்தைகளை அரசியல்படுத்த வேண்டிய கடமை இருக்குங்கிறத மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்யறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க.